بسم الله الرحمن الرحيم. قال الله سبحانه وتعالى في كلامه القديم الفرقان المجيد: لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد. صدق الله مولانا العظيم. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான முஹர்ரம் மாதத்தில் ஒரு ஆஷுராவுடைய தினத்துக்கு முன்பாய் 9, 10, 2 நாட்கள் நோன்பு வைக்கின்ற இந்த தினங்களிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ரவேலிய சமூகம் எப்படி அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்து ஃபிரௌனிடமிருந்து மீண்டு வெற்றி பெற்றார்களோ அதுபோன்ற ஒரு வெற்றியை எல்லா காலகட்டத்திலும் இஸ்லாமிய சமூகம் ஒவ்வொரு அடக்குமுறையாளர்களிடமிருந்தும் கேட்டுக்கொண்டேதான் இருந்தது. அவர்களுக்கு வெற்றி கிடைத்ததற்காக அவர்கள் நன்றி செலுத்தி வைக்கக்கூடிய இந்த நோன்புகள் நமக்கு ஒரு பாடம். அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய பல்வேறு விதமான உதவிகள், அந்த உதவிகளுக்கு அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் செய்யக்கூடிய எந்த உபகாரமாக இருந்தாலும் இந்த சமுதாயத்திற்கு செய்த உதவிகள், தனிநபருக்கு அல்லாஹ்வானால் ஏற்பட்ட உதவிகள் எல்லாவற்றுக்கும் மனிதர்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்கின்ற இந்த உணர்வு இங்கே இந்த நோன்பின் மூலமாக வெளிப்படுகிறது. இன்றைக்கு எத்தனையோ உபகாரங்கள் அல்லாஹ் நமக்கு செய்து கொண்டிருக்கின்றான். அந்த உபகாரங்களை நாம் கவனித்து பார்ப்பதில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான்: லஇன் ஷக்கர்தும், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னகும், நிச்சயமாக உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன் என்று குறிப்பிடுகிறான். பொதுவாக ஒரு உபகாரம் செஞ்சால் மனிதர்களுக்கு நன்றி சொல்கிற பண்பு உண்டு, இயல்பில் இருக்கிறது. ஒரு கீழே ஒரு கட்சி விழுந்து விட்டது, யாராவது எடுத்து கொடுத்தார்கள், நாம் நன்றி என்று சொல்லுவோம். இன்னும் பல உதவிகள் செய்துவிட்டால் முகம் குளிர, அகம் மலர அவருக்கு தேங்க்ஸ் என்று சொல்லுகின்ற வழக்கத்தை நாம் வைத்திருக்கிறோம். குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். ஏதாவது வச்சுக்க தேங்க்ஸ்ன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறோம். இதற்கு பேர் தான் நன்றி உணர்வு. இந்த நன்றி உணர்வு இருக்கிறது. சில நேரங்களில் சில உபகாரங்களை நாம் பெற்றுக்கொள்கின்ற போது, சிலர் நமக்கு உதவுகின்ற போது அதை நாம் ஞாபகம் நன்றாகவே வைத்திருக்கின்றோம். முல்லாவிடத்தில் மன்னர் கேட்டாராம். சில நேரங்களில் அக்பர் பீர்பாலிடத்தில் கேட்டதாகவும் வருகிறது. காய்களிலே சிறந்த காய் எது என்று கேட்டார். அதற்கு முல்லா சொன்னாராம், கத்திரிக்காய் சிறந்த காய். அதற்கு எனவேதான் அதை கண்ணியப்படுத்தி அதற்கு மேலே தொப்பிகளெல்லாம் கூட போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னார். மன்னரும் அதை ஏற்றுக்காமல் இருந்தார். கொஞ்ச காலம் கத்திரிக்காயை மன்னரும் சாப்பிட்டார். கரப்பான் வந்து விட்டது, அரிப்பு வந்தது. மன்னர் சொன்னார், இருக்கிற காய்களிலேயே கத்திரிக்காய் மோசமான காய் மாதிரி தெரியுது, உடம்பு ஃபுல்லாக அரிப்பு உண்டாக்கிடுச்சே அப்படின்னு சொன்ன உடனே முல்லாவும் சொன்னார், ஆமாம், இருக்கிற காய்களில் கத்திரிக்காய் ஒரு இடையூறான காய் தான் அப்படின்னு சொன்னார். முல்லாவை பார்த்து மன்னர் கேட்டார், நான் அன்னைக்கு சொன்னேன் நல்ல காயின்னு சொன்னேன், ஆமாம் நல்ல காய் கிரீடம்னு இருக்குன்னீங்க, இன்றைக்கி அது நல்ல காய் இல்லைன்னு சொல்கிறேன், ஆமான்றீங்க. அதுக்கும் ரெண்டுக்குமே நீங்கள் ஏதோ ஒரு கருத்து வச்சு பேசுகிறீங்களேன்னு கேட்டபோது அவர் சொன்னார், மன்னர் அவர்களே, நான் கத்திரிக்காய்ட்டே வேலை பார்க்குறேன், உங்கள்கிட்ட தானே வேலை பார்க்குறேன், நீங்கள் எதை சரின்னு சொல்லுவீங்களோ அதை நானும் சரின்னு சொல்லுவேன். இது மனிதர்களுடைய இயல்பு. உபகாரத்தை பெறுகிற போது அந்த உபகாரத்தின் வெளிப்பாடாய் சில நேரங்களிலே அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தி பேசுவது இயல்பு. அந்த உபகார சிந்தனை எப்போது மனிதர்களுக்கு இருக்கிறது. சில நேரங்களில் அவர்கள் செய்த உபகாரங்கள்
வாழ்நாள் முழுக்க அது அந்த நன்றி விசுவாசத்தோடு அதை வெளிப்படுத்துகிற ஒரு சூழல்களை நாம் மனிதர்களிடத்தில் பார்க்கிறோம். இல்லாமல் இல்லை. அல்லாஹ் இதை வரவேற்கிறான், அல்லாஹ் இதை பாராட்டுகிறான். மா ஷக்கரல்லாஹு மன் லம் யஷ்குரு லின்னாஸ். மனிதர்கள் செய்த சில உபகாரங்களுக்கு நன்றி சொல்ல தெரியாதவர்கள், அதை பாராட்ட தெரியாதவர்கள், அந்த உபகாரங்களுக்கு பிரதி உபகாரம் செய்ய தெரியாதவர்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய உபகாரங்கள், அல்லாஹ் செய்த நன்றிகள், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அந்த விஷயங்களில் எவ்வாறு கவனத்தோடு இருக்க முடியும்? நேரடியாக மனித வாழ்வில் ஒரு உபகாரத்தை பெற்று அதற்கு நன்றி சொல்ல முடியவில்லை என்றால், கொடான கோடி ஞாபகத்துக்களை கொடுத்த அல்லாஹ்வுடைய உதவிகளுக்கு அந்த மனிதன் எப்படி சிந்தனை வரும்? எனவே சிந்தனைக்கும் ஒரு பழக்கம், அந்த நன்றிக்கும் ஒரு பழக்கம் வேண்டும். இங்கே சின்னதுக்கு நன்றி சொன்னால் தான் அல்லாஹ் கொடுக்குற பெரிய விஷயத்துக்கு நன்றி செலுத்த முடியும். ஒரு கடிகாரத்தை கைக்கு வாங்கி கொடுத்ததால் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம் என்றால், அதை கட்டுவதற்கு கையை கொடுத்த ரப்புக்கு என்ன நன்றி வேண்டும்? அது இருக்கிறதா? இங்கே என்னன்னு கேட்டால், மனிதர்களுடைய உபகாரம் கூட கூட அதிகரிக்க அதிகரிக்க அவர்கள் மீது நன்றியும் விசுவாசமும் அதிகரிக்குது. உண்மைதான், இது பாராட்ட வேண்டிய விஷயம். ஆனால் அல்லாஹ்வுடைய உதவி கூட கூட மனிதர்களிடத்தில் அது போன்றது ஒரு சூழல் வருகிறதா? அல்லாஹ் எவ்வளோ உபகாரம் செய்யறான், அதே அளவுக்கு உபகாரத்தினுடைய தரத்தின் அளவுக்கு அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த உபகாரத்தின் வெளிப்பாடாக ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும்? அதிகப்படியான நன்றியை வெளிப்படுத்த வேண்டுமா இல்லையா? சாதாரண தொழுகையாளியாக இருந்தால் அவருக்கு அதிகப்படியாக அல்லாஹ் கொடுத்த என்ன செய்யணும்? அவர் எல்லா நஃபீலான சுன்னத்தான தொழுகையிலும் தொழ ஆரம்பிக்கிறார். அல்லாஹ் இன்னும் அதிகப்படுத்தினார். அவர் பள்ளிவாசலே கதி என்று அல்லாஹ்வுடைய திக்ரிலே இருக்கிறார் என்றால் இது கூடிக்கொண்டே போகிறது என்று அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடிய விடிய தொழுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கால் கடுக்க தொழுதார்கள், கால் வீங்க தொழுதார்கள். அப்போது கேட்டார்கள், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஏன் இப்படி தொழுகிறீங்க? எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிட்டானே, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் தொழுக வேண்டும்? அஃபலா நகுன அப்தன் ஷக்கூரா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற அடியானா நான் இருக்க விரும்புகிறேன். அல்லாஹ் எனக்கு அகிலத்தாரை விட எனக்கு உபகாரம் செஞ்சிருக்கிறான். அப்போ அகிலத்தாரை விட நான் அல்லாஹ்வுக்கு நான் செய்யணும், நன்றி விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு மனிதனாக இருக்கணும் இல்லையா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார். அப்போது நாமும் அப்படித்தான் அல்லாஹ்விடமிருந்து நமக்கு என்ன கிடைத்திருக்குன்னு முதல்ல பார்க்கணும். பார்த்துட்டு அந்த தரத்தை தாண்டி அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நன்றி செலுத்துறதுன்னா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது எப்படி? இதைத்தான் இங்கே இன்றைக்கு ஆஷுராவுடைய தினத்தில் நாம் பார்க்கிறோம். 2 நோன்புகளை வைத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு உபகாரம் செய்த அல்லாஹ்வுக்கு சுக்ரியாவை அல்லாஹ் இந்த சமுதாயம் வெளிப்படுத்துகிறது. அதே தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற உபகாரங்களுக்கு நாம் அதிகம் நன்றி செலுத்துகின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய செல்வங்களிலே, பொருட்களிலே, வயதிலே, உடல் ஆரோக்கியத்திலே நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற எல்லா ரிசுக்கு என்று சொல்லுகின்ற விஷயங்களிலே மிகப்பெரியதொரு